அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகன் உங்களுக்கு இஷ்ட தெய்வமா அப்படிங்கிறது தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு முருகனை மிகவும் பிடிக்கும் அப்படின்னா இந்த பதிவு முழுவதும் பாருங்க. முருகன் நிறைய பேர் முருகனை வழிபாடு செய்கிறாங்க. முருகன் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா அருள் தருவாரானா கட்டாயமாக தருவார். யாருக்கெல்லாம் தருவார்? அவரை யார் சரணாகதி அடைந்து முருகனை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அருள் தருவார். நம்புகிற எல்லாருக்குமே முருகன் ஆசை நிச்சயமாக வழங்குவார். முருகனுடைய அன்பு நமக்கு எப்போதுமே கிடைக்க வேண்டும் அப்படின்னா எப்போதுமே நம்ம முருகனை முழு பக்தியோட நம்பினால் மட்டும் போதும். முருகா எது நடந்தாலும் என்னுடன் கூடவே இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்போது கட்டாயமாக அவருடைய ஆசை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். முருகன் நிறைய பேர் எல்லாருமே வழிபாடு செய்கிறாங்க. எல்லாருக்குமே எல்லா தெய்வம் பிடிக்கத்தான் செய்யும். எல்லாருக்குமே அம்மனே பிடிக்கும், மகாலட்சுமி பிடிக்கும், மற்றும் பெருமாள் பிடிக்கும், முருகனை பிடிக்கும், சிவபெருமானை பிடிக்கும். எல்லா கடவுளுக்குமே எல்லாருக்குமே பிடிக்கத்தான் செய்யும். ஆனால் நமக்கு இஷ்டமாக ரொம்ப இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது ஒரு தெய்வம் தான் இருப்பாங்க. இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது ஒரு தெய்வம் தான் இருப்பாங்க. எல்லா தெய்வத்தையும் நம்ம இஷ்டமாக வழிபாடு செய்தாலும் நம் மனதுக்குள் இருப்பது ஒரு தெய்வம் மிகவும் பிடித்த தெய்வமாக இஷ்ட தெய்வமாக எல்லாமே அவரிடம் நம்ம சொல்கிறதாக இருக்கிற ஒரே தெய்வம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் தான். அந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதற்கான வழிகள் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தெய்வம் அடிக்கடி உங்களுடைய நினைவில் வராங்களோ அவங்க தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம். உங்களுடைய நினைவு முழுவதுமே அவங்களை சுற்றி தான் இருக்கும். அதாவது அவங்களுடைய நாமத்தை நீங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டு இருப்பீங்க. அவங்களுடைய படம், அதாவது சுவாமி இப்போ முருகன் பிடிக்குன்னா முருகனுடைய படத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றும் அவங்களுடைய மந்திரங்கள் எங்கேயாவது நீங்கள் பார்ப்பீங்க, அவங்களுடைய பெயர்களை பார்ப்பீங்க. முருகன் சம்மந்தப்பட்ட பெயர்கள் கூட உங்களுக்கு அதிக நட்பு இருக்கும். அல்லது ஃப்ரெண்டு நம்ம பழகிறவங்களாக இருப்பாங்க, அல்லது சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, அல்லது நமக்கே கூட இருக்கிறவங்களாக இருப்பாங்க. முருகனுடைய பெயரோட நம்ம நல்ல நட்போடு இருப்போம், நம்ம அன்பாகவும் இருப்போம். அந்த முருகன் பெயர் உங்களுக்கே கூட இருக்கலாம். அந்த முருகன் நம்ம கூட இருப்பதற்கான அறிகுறிகளே முக்கியமானது என்ன அப்படின்னா அவர் நம்ம கூட நிழல் போல் இருப்பதை நம்மளால் அடிக்கடி உணர முடியும். அது எப்படி அப்படின்னா அவருடைய நாமத்தை நம்ம அடிக்கடி சொன்னால் போதும். அடிக்கடி நம்ம தானாகவே உச்சரிப்போம். அதாவது நம்ம சொல்கிறது வேறு, தானாக உச்சரிப்பது வேறு. நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பப்படி நம்ம சொல்லுவோம். தானாக நம்மளுடைய மனசுக்குள்ளே சொல்கிறது நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்ம அது சொல்லணும் அப்படிங்கிறது சொல்ல மாட்டோம். தானாக நமக்கு அந்த வார்த்தைகள் நமக்கு வரும். இப்போ இது சொல்லப்போனால் நம்ம கீழே விழுக போகிறோம் அப்படின்னா முருகா அப்படிங்கிறத சொல்லுவோம். அது நம்ம தானாக சொல்லுவோம். முருகா அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னு விழுக போகிறது கிடையாது. நம்ம தடுக்கி விழுக போகும்போது முருகா அப்படிங்கிறது வரும். ஒரு தும்மல் போட்டால் கூட முருகா அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முருகா என்னை காப்பாற்று, முருகா எனக்கு இதுக்கு துணையாக இரு அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். ஸோ முருகா முருகா முருகான்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அவருடைய பேரை அடிக்கடி நீங்கள் எதற்காக பயன்படுத்திகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு 100% இஷ்ட தெய்வமாக இருப்பாங்க. எந்த ஒரு தெய்வத்தையும் இப்போ மற்ற தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய நாமத்தை நீங்கள் சொல்லிகிட்டே தான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு வீட்டில் ஏதோ நடக்க போகுது, இப்படி பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த பேரை சொல்லி காப்பாற்றுங்க கடவுளை, இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வரவிடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறது நீங்கள் தானாக சொல்லுவீங்க. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சம்மந்தப்பட்ட கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரி யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி திருச்செந்தூரோ அல்லது திருப்பரங்குன்றமோ அல்லது நீங்கள் திருத்தணியோ அல்லது பழனியோ அடிக்கடி போயிட்டு வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கும் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. சஷ்டி வழிபாடு நல்லா செய்வீங்க, கிருத்திகை வழிபாடு செய்வீங்க. முருகனுக்கு உகந்த நாளன்று செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வழிபாடு செய்கிற யோகமும் உங்களுக்கு இருக்கும். முருகனை நினச்சிட்டே தான் நீங்கள் இருப்பீங்க. மற்றும் முருகனை நினச்சி நீங்கள் சொந்த வீடு எது வாங்கணும் அப்படின்னா கூட அவரை நினச்சிட்டு தான் நீங்கள் எல்லாமே ஆரம்பிப்பீங்க. முருகன் எப்போது உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக முழுவதுமாக மாறுகிறார் அப்படின்னா எப்போது நீங்கள் அந்த கடவுள் கூட சண்டை போடுறீங்களோ அப்போ தான் முழுவதுமாக உங்களுடைய இஷ்ட தெய்வம். யார் மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்கிறோமோ அவங்க கூட தான் சண்டைகள் வரும். அதே போல் தான் முருகன் மேலேயும் நீங்கள் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு அவர்கிட்ட சண்டையும் போடுவீங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கோச்சிக்கிட்டு தீபம் கூட ஏற்ற மாட்டீங்க, கோச்சிக்கிட்டு பேசாமல் இருப்பீங்க. அப்புறம் அதற்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மனசை சமாதானப்படுத்திட்டு அதற்கப்புறம் நீங்கள் முருகன்கிட்ட போவீங்க.
இந்த மாதிரி நிஜமாகவே நடக்கும், கட்டாயமாக நடக்கும். யாரெல்லாம் முருகன் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுருக்கீங்களோ அவங்களாம் அளவுக்கு அதிகமாக சண்டையை முருகன்கிட்ட போடுவீங்க. ஏன்னா அவங்களால மட்டும்தான் முழுவதுமாக இஷ்ட தெய்வமாக முருகனை ஏற்றுக்கொள்ள முடியும், அவங்களால மட்டும்தான். ஏன்னா கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு பக்தி பயம் இருக்கோ அதே அளவுக்கு அன்பும் எப்படி இருக்குதோ அதே அளவுக்கு சண்டையும் இருக்கும், கோபமும் இருக்கும். அப்பப்போ நம்ம கடவுளை கோச்சிக்கிட்டு இருக்கிற பழக்கமும் தானாக வரும். அது அன்புள்ள, அதான் ரொம்ப நேசித்து ரொம்ப இஷ்டமாக நினைத்து இருக்கிற கடவுள்கிட்ட அந்த மாதிரி வரும். எல்லா தெய்வத்திட்டலாம் அப்படிலாம் வராது. இப்போ இஷ்ட தெய்வம் இப்போ முருகன் இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் முருகன்ட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்க. மற்றும் உங்களுக்கு வேறு தெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னா வேறு தெய்வத்து கூட நீங்கள் சண்டை போட்டுட்ருப்பீங்க. இப்போ சிவபெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சிவன்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பீங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு உன்னைத்தானே நம்பியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, உன்னைத்தானே நம்பினேன், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு அது சரியாக போயிடும். இருந்தாலும் அதை நமக்கு ஏற்றுக்கிற முடியாது. எனக்கு நீ துணையாக இருக்கையில் எனக்கு எதுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப லவபுளாக இருப்போம் முருகன் மேலே. முருகன் மேலே அதீத அன்பு இருக்கும். அப்படி அன்பு இருக்குது அப்படின்னாலே அவங்க தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம். அவங்கள எப்போதுமே உங்களுக்கு எப்படி அவங்க இஷ்ட தெய்வமோ அதே போல் அவங்களுக்கு இஷ்ட பக்தியும் நீங்கள் தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு முருகன் மேலே பாசம் வச்சுருக்கிறோமோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாகவே நம்ம மேலே முருகனுக்கும் பாசம் இருக்கும். அதை நம்ம எப்போதுமே மறந்துடக்கூடாது. நமக்கு முருகன் எப்போதுமே துணையாக இருக்கிறார் அப்படின்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை முடிந்த பிறகு நம்ம கண்ணில் முருகன் தென்படுவார். ஏதாவது ஒன்று நமக்கு எதாவது நடக்குது அப்படின்னா முருகனுடைய அருளால் தான் நமக்கு நடக்கும். ஏதாவது ஒரு பார்வையில் முருகனுடைய படமோ அல்லது முருகனுடைய பேரோ நம்ம கண்ணில் தென்படும், நிச்சயமாக தென்படும். அவர் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிற விதமாக ஏதாவது ஒன்று நம்ம கண்ணுக்கு தென்படும். முருகன் நம்ம இல்லத்தில் இருக்கிறார் அப்படின்னா சந்தன வாசனை நம்மளுடைய இல்லத்தில் வரும். பூஜை செய்து முடித்த பிறகோ அல்லது நம்ம பூஜையே பண்ணாட்டா கூட ஒரு சந்தன வாசனம் விபூதி வாசனெலாம் வருது அப்படின்னா முருகனுடைய அருள் நம்மளுடைய இல்லத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது முழு அர்த்தம். மயில் நம்முடைய இல்லத்திற்கு வந்தாலும் முருகனுடைய ஆசை இருக்கின்றது. சேவல் வீட்டுக்கு வந்தாலும் முருகனுடைய ஆசை நமக்கு இருக்கின்றது. முக்கியமாக முருகன் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் மிக மிக நெருக்கமான உறவுக்காரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய ஏதாவது ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது முருகனுடைய அழகோ அல்லது அவங்களுடைய பேரோ அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். முருகன் போல் என்னுடைய குழந்தை இருக்கார், முருகன் போல் என்னுடைய கணவர் இருக்கார், முருகன் போல் அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லத்தானாக நம்மளுடைய வாயிலிருந்து வரும். இது உண்மை. நிறைய பேருக்கு அப்படி தான். எந்த கடவுளை அதிகமாக நினச்சிட்டு இருக்கிறாங்களோ குழந்தை முருகன் மாதிரியே பிறக்கும். நம்மளுடைய மனதில் அவங்க ஆழமாக பதிந்திருக்கும் பட்சத்தில் குழந்தையை பார்த்தீங்க அப்படின்னா ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி முருகன் போலையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும். அதே போல் மிகவும் முக்கியமானது ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட நடக்க போகுது. அதாவது நமக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கூட வரலாம். ஏதாவது ஒன்று பிரச்சனையோ ஏதோ ஒன்று இருக்க போகுது அப்படின்னா யாராவது ஒரு ரூபத்தில் இல்லை நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கும் முருகன் தான் நம்மளை காப்பாற்றிட்டாரு, முருகன் தான் உங்களை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்களோ அந்த நேரம் முருகனுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். உங்களுடைய மனதில் தானாக தோன்றினாலும் சரி அல்லது மற்றவர்கள் உன்னை முருகன் தான் காப்பாற்றினாங்க, முருகன் அருளால் தான் இப்போ உனக்கு எல்லாம் சரியாக போச்சு அப்படிங்கிறது யாராவது சொன்னாலும் நமக்கு முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். முருகன் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தார் அப்படின்னா மிகவும் நம்ம பாசமாக இருப்போம். முருகன் மேலே ரொம்ப அன்பாகவும் சண்டைகள் அன்பும் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல் சண்டைகளும் அதே போல் சூப்பரான வழிபாடும் நீங்கள் செய்வீங்க. முருகனுக்கு நல்ல வழிபாடு செய்வீங்க. அவரை நினச்சிட்டே இருப்பீங்க, தினமும் அவரை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அவருடைய பேரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதே போல் முருகனை நேரில் பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது கோவிலுக்கோ அல்லது நீங்கள் ஏதோ ஒரு படம் மூலமாக கூட சுவாமி படங்கள் நிறையா இருக்குல்லையே பக்தி படங்கள் பார்த்தா கூட ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த படத்தை ரொம்ப ரசித்து பார்ப்பீங்க. அப்படி பார்த்தாலும் முருகன் உங்களுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம், அவரை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படிங்கிறதான் அர்த்தம். முருகனும் மட்டும் இல்லை, முருகனை மட்டும் நீங்கள் நேசிக்கலாம், முருகனும் உங்களை நேசிக்கிறாரு, அதுவும் உண்மை. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கடவுளை நேசிக்கிறீங்களோ அதே கடவுள் உங்களை அதை விட அளவுக்கு அதிகமாக அவர் நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறதுனால தான் உங்களுடைய அன்பு அவர்கிட்ட போகுது. ஏன்னா எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும்போது நீங்கள் முருகனை நேசிக்கிறீங்க அப்படின்னா அவருடைய அன்பும் உங்கள் மேலே இருக்கிறதுனால தானே நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க, அவருடைய பார்வை உங்கள் மீது படுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நமக்கு எந்தெந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வம் நம்ம மீது அவங்களுடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே விழுகுது. அப்படி இருக்கப்போ தான் நம்ம அவங்கள நம்ம நேசிக்கிறோம்.
இஷ்ட தெய்வம் வந்து வழிபாடு வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும் கட்டாயமாக. எப்படி உங்களுடைய குலதெய்வம் உங்களை காக்குகின்றாங்களோ அதே அளவுக்கு இஷ்ட தெய்வமும் உங்களை காப்பாற்றுவாங்க. இஷ்ட தெய்வத்தை நீங்கள் ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்யணும். அதே போல் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்கிறீங்களோ அதே போல் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது அவங்க வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. இஷ்ட தெய்வம் வழிபாடு வந்து வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், நல்ல ஒரு வாழ்க்கையும், நல்ல ஒரு செல்வ செழிப்பையும், நல்ல ஒரு ஞானத்தையும் முருகன் நமக்கு தருவார். முருகனுடைய வழிபாடு நம்ம செஞ்சோம், முருகனை வந்து நம்ம ரொம்ப இஷ்ட தெய்வமாக நினைத்தோம், முருகன் நம்மளுடைய ஆசீர்வாதம் நம்மளை பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டம் வராமல் இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. நமக்கும் துன்பங்கள் வரும், சாதனைகள் நம்ம செய்வோம், நிறைய கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டமும் திரும்ப சந்தோஷமாக மாறும். எல்லாமே நமக்கும் நடக்கும், இன்பம் துன்பம் எல்லாமே வரும். அதற்காக முருகன் வந்து நம்ம பக்கம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது. எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொண்டு தான் நம்ம வாழ வேண்டும். முருகன் எல்லா அனுபவத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அவருடைய பக்தியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கஷ்டத்தையும் பார்த்துருப்பீங்க, நஷ்டத்தையும் பார்த்துருப்பீங்க, சந்தோஷத்தையும் பார்த்துருப்பீங்க, மகிழ்ச்சியும் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. முருகன் அந்தளவுக்கு அனுபவத்தையும் பாடத்தையும் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பார். வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதையும் புரியும் வைப்பார். முருகருடைய பக்தர்கள் எல்லாருக்குமே கட்டாயமாக வாழ்க்கையை வந்து எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதும் தெரிந்து கொண்டிருக்கும். அந்தளவுக்கு முருகனுடைய அன்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். முருகன் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இல்லையா அப்படிங்கிறது இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டாயமாக உங்களுக்கு வந்து முருகன் இஷ்ட தெய்வமாக தான் இருப்பாங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம் தான். ஏன்னா நான் தலைப்பில் இஷ்ட தெய்வம் போடும்போது நீங்கள் தானாக அதை கிளிக் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் தான். கட்டாயமாக உங்களுக்கு அது இஷ்ட தெய்வம் தான். நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்களுடைய இல்லத்திற்கும் கட்டாயமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.